ஹாய் நண்பா, PWD டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். PWD டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய துறைகள் வாரியாக வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. SSC மூலமா ஃபில் பண்றாங்க. முழு தகவலை சொல்ல போறேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசாங்கத்தின் பொதுப்பணித்துறையான சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல்ல வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன்ல வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வந்திருக்கு. மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்திருக்கு. இந்த மாதிரி 9 துறைகள் வாரியாக தற்பொழுது வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. இந்த வேலை வாய்ப்புகளை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய SSC மூலமா ஃபில் பண்றாங்க. உங்க எல்லாருக்கும் SSC பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழக வேலைகளை TNPSC மூலமா ஃபில் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த SSC மூலமா தான் ஃபில் பண்றாங்க. தற்பொழுது SSC ல இருந்து JE அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் இன்ஜினியருக்கான நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்ப ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 21. இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க, எக்ஸாம் மட்டும் தான். எக்ஸாம் வந்து உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லிட்டு இரண்டு விதமான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அக்டோபர் மந்த்ல இருக்கும். பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா 2026 ஜான் இல்லனா பிப்ரவரி மந்த்ல கண்டக்ட் பண்றதா போட்டுருக்காங்க. இந்த வேலைகளுக்கான salary பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து குரூப் பி கேட்டகரியில வரதுனால நான் கெசெட்டட் ஆபீசர் தான். ஆனா குரூப் பி கேட்டகரியில வரதுனால பேசிக் பே 35400 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இத ஃபாலோ பண்ணி ஒரு 20000 ரூபாய் நீங்க அலவன்ஸ் போட்டாலுமே ஆரம்ப கால சம்பளமாக 55000 ரூபாய் நீங்க சாலிடா earn பண்ணலாம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் வந்திருக்கு, அதற்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம தெளிவா பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது BRO அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர்ல சிவில் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கான வேலைகள் இருக்கு. சோ BTech ல சிவில் படிச்சவங்க, அதே மாதிரி BTech ல மெக்கானிக்கல் இல்ல எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த செக்டார்ல வரக்கூடிய வேலைகளுக்கு மட்டும் ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 2 வருடங்கள் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளானிங்ல, எக்ஸிகியூஷன்ல, மெயின்டனன்ஸ்ல கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் வொர்க், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் படிச்சு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல குறைந்தது 2 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மத்த செக்டார்ல வரக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுல இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா போர்டுல கேட்டிருக்காங்க. இந்த பிரம்மபுத்திரா போர்டுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் படிச்சவங்களுக்கான வேலைகள் இருக்கு. அதிகபட்ச வயது 30, குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல வாட்டர் கமிஷன்ல மெக்கானிக்கல் படிச்சவங்க அண்ட் தென் சிவில் படிச்சவங்களுக்கு வேலைகள் இருக்கு. BTech ஆர் டிப்ளமோல மெக்கானிக்கல் அண்ட் சிவில் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், பொது பணித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின்ல வேலைகள் இருக்கு, சிவில் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் இருக்கு. சோ டிப்ளமோல நீங்க எலக்ட்ரிக்கல் இல்லனா மெக்கானிக்கல் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படினா அப்ளை பண்ணிக்கலாம். சேம் டிப்ளமோல சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படினா அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்ச வயது 32. சோ இந்த ஜாபுக்குலாம் வந்து ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஜாபோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. நம்ம தமிழகத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்பு சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பாக இருக்குதுங்க. அதற்கப்புறம் சென்ட்ரல்ல வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன்ல கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு. சோ ஜூனியர் இன்ஜினியர் பதவிகள் தான். டிப்ளமோ BTech படிச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ். ஏன்னா இந்த செக்டார்ல நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேற லெவல்ல வந்து க்ரோ ஆகும். அதனால தான் இந்த செக்டாரை எல்லாருமே விரும்புவாங்க. சோ டிகிரில வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்களுக்கு மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலா நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல வேலை வாய்ப்பு இருக்கு. டிப்ளமோ சிவில் படிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் சொல்லிருக்காங்க. 1340 வேலைகள் அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்குள்ள இந்த வேலை வாய்ப்பு வந்து இன்கிரீஸ் ஆகும். இன்னும் நிறைய வேகன்சிஸ் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். பிகாஸ் இது ஒரு டென்டேட்டிவான வேகன்சிஸ் தான். அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. SC/ST க்கு 5 இயர்ஸ் இருக்கு, OBC க்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ்-சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குதுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா SSC வெப்சைட் தான், ssc.gov.in. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டைரக்டா நீங்க ssc.gov.in வெப்சைட் போயிட்டு OTR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் தென் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி OTR பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிட்டு ஜாபோட அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணா போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குதுங்க, ரொம்ப கம்மி தான், ஜஸ்ட் 100 ரூபாய் மட்டும் தான். அதுலயுமே அப்ளை பண்ற எல்லா பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. பர்சன் வித் டிசபிலிட்டி, SC/ST இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸ்மே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் தான் ஒரு 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இதை நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஸ்டேட் வைஸா வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டுருக்காங்க. உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்க மாவட்டத்தின் நியர்பை எக்ஸாம் சென்டர் நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும்போதே சூஸ் பண்ணிக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கு. அதே மாதிரி புதுச்சேரியிலும் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் போட்டுருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் கிளியர் பண்ணா போதும். பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லிட்டு 2 விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், CBT எக்ஸாம் தான். சென்டர் போயிட்டு நீங்க கம்ப்யூட்டர் மூலமா எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல क्वेश्चन கேக்குறாங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல क्वेश्चन கேக்குறாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏல உங்களுக்கு ஜெனரல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் அண்ட் தென் உங்களுக்கு ப்ரொபஷனல் क्वेश्चन நீங்க எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அது ரிலேட்டடான क्वेश्चंस வந்து கேக்குறாங்க. பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். இதுலயுமே உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்து क्वेश्चंस கேட்பாங்க. லைக் இதுல உங்களுக்கு ப்ரொபஷனல் क्वेश्चंस மட்டும் தான் கேட்பாங்க. எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அது ரிலேட்டடான क्वेश्चंस தான் கேட்பாங்க. இதுல குறிப்பா இந்த வேலைகளுக்கு BTech அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா டிப்ளமோ ஜாப் தாங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கான क्वेश्चन பேட்டர்ன் கேட்பாங்க. ஜூனியர் இன்ஜினியர் அப்படினாலே டிப்ளமோ கேட்டகரி
தான். ஆனா டிகிரி படிச்ச பிடெக் அப்ளை பண்ற பட்சத்துல உங்களால ஈஸியா இந்த ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நீங்க எஃபோர்ட் போட்டு ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல கோர் ஃபீல்ட்ல நல்லா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால கிராக் பண்ண முடியும். டீடைல்டு சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ல. தெளிவா இந்த சிலபஸ் மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அனெக்சர் 3ல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஓடிஆர் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி கம்ப்ளீட் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டு கொடுத்திருக்காங்க. சிம்பிளா இருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நீங்க அப்படியே பார்த்துட்டு நீங்க ஈஸியாவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்க துறை, அதுல குறிப்பா 9 துறைகள்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் பி நான் கெசட்டட் ஆஃபீஸர் ஜாப் தான். இந்த ஒரு வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரஸ்டட் எலிஜிபிள் பர்சன் உடனே அப்ளிகேஷனை போடுங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. See you. Bye.